Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல இன்னைக்கு conquering our enemies 7 strongest ways. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வழிமுறையை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு எனிமியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். சார், there are no enemies. There is not even one enemy to me. நான் யாரையுமே எனிமியா நினைக்கிறது இல்லை. ஓகே, நாம நினைக்கிறது இல்லை. ஆனால் எனிமீஸ் டூ எக்ஸிஸ்ட். நம்மளை காம்படிட்டரா, கண்டெண்டரா, எனிமியா பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒருத்தராவது இருப்பார். இன் எனி பாயிண்ட் இன் டைம் இருந்துட்டே இருப்பாங்க. நாம் அதை அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. யாரும் எனக்கு எனிமையா இருக்கக்கூடாது கேட்டு பாருங்க. பிகாஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் ப்ராபபிலிஸ்டிக், இட் இஸ் நாட் சர்டன். யாரையுமே எப்பொழுதுமே மாறாத ஒருவராக நாம் நினைக்கவே முடியாது. பிகாஸ் ஹியூமன் மைண்ட் காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறிண்டே இருக்கும். நான் தான் ரொம்ப ஜோக்குலராக சொல்லுவேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்ன சார் அவர் வீட்டுக்கு போகலையா? அதை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்களே, போகலையான்னு கேட்டேன். இல்லை சார், இப்போல்லாம் நாங்கள் பேசுறதில்ல. ஏன், என்ன காரணமே தெரியல, திடீர்னு அவர் பேச்சு நிற்பாட்டிட்டாரு. என்னுடைய டாக்டர் மேரேஜுக்கு பத்திரிகை கொடுக்க போனேன். அவர் டாக்டர் கல்யாணம் ஆகாததை பற்றி சொல்லிட்டே இருந்தார். அவர் கல்யாணத்துக்கும் வரல, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வரல. அப்படின்னு நின்று போச்சு. நானும் பேசாமல் இருந்துட்டேன் சார். பீப்புள் ஆர் லைக் தட். மனம் உள்ளவன் தான் மனிதன். அந்த மனதை தாண்டி அறிவை பயன்படுத்தி நாம் அந்த மனதிற்கு பயிற்சி அளித்து வாழ தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. நாம எதிரிகள் இருந்தாலும் இல்லாதவர்களாக மாற்ற முடியும். சரி, யாராவது நம்மளை விரோதிக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம்? ஃபைட் பண்ணுவோம், எழுத்து பேசுவோம், அவங்கள பற்றி ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவோம். அவனை எப்படி ஒழிக்கிறது, அந்த எனிமி எப்படி வெற்றி அடைவதுன்னு பார்ப்போம். அந்த வெற்றி அடைவதற்கு வழிமுறைகள் 7 இருக்கு. அந்த 7மே ஃபைட் பண்றது கிடையாது, சண்டையிடுவது கிடையாது, மோதுவது கிடையாது. நம்பர் 1, ஸ்ட்ராங்கஸ்ட் வேஸ் டு கான்கர் யுவர் எனிமீஸ்ல நம்பர் 1, ஸ்டே சைலண்ட். நம்மளை எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அமைதியாயிடுங்க. இந்த ஆர்கியூமெண்ட்ல ஈடுபடுறது, எக்ஸ்பிளைன் பண்றது, இது லாய்ப்படாது. when you remain silent, annoyingly இல்லை, in a natural way, silent with a smile, எதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்மளை எதிரியா பார்க்கக்கூடியவங்கள் நாம எதிரியா நினைக்காட்டாலும் எதிரி தான். ஸோ அவங்களால வரக்கூடிய ப்ராப்ளங்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அவனை எதிரியா நினைக்கல அப்படின்னா, சப்போஸ் ஒருத்தன் நம்ம மேல அம்பு விட்டுட்டான், அந்த அம்பு நம்மளை தூக்கி வந்துட்டே இருக்கு, நாம அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் அதை எதிரியின் அம்பாக நினைக்கலன்னா காயம் நமக்கு தான். ஸோ ரிமைன் சைலண்ட், மேக் தி எனிமி இன்வெர்டட் கமாஸ்ல கன்ஃபியூஸ்ட் அண்ட் நெவர் டெல் அதர்ஸ். நிறைய பேர் அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு வேண்டியவங்கட்டெல்லாம் ஏன் அப்படி பண்றான், ஏன் இந்த மாதிரிலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், இது தப்பாயா, இதை போய் அப்படி நினைச்சிட்டு இருக்கான் இப்படிலாம் நாம செட்டு சேர்ப்போம், நம்ம சைடை ஸ்ட்ரெங்தன் பண்ணிப்போம். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் ஊர் 2 பட்டா கூட்டாளி, அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நெவர் டெல் அதர்ஸ் அண்ட் மஸ்டர் சப்போர்ட். மேக் யுவர் எனிமி கெஸ். ஆல்வேஸ் என்ன பண்ண போறானோ, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஃபெடப் ஆயிடுவான். என்னடா இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான், சைலண்டா இருக்கானே. ஸோ ரிமைன் கூல், collective,
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைலண்ட். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த 6 ஸ்ட்ராட்டஜியை வரக்கூடிய 6 நாளில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.